ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுப்புமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான நல்ல பலன்கள் என்னென்ன? எதிலையாவது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு எது? இதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நல்ல பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உபாதை முடிவுக்கு வரக்கூடிய காலம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். எதனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆரோக்கியத்தை பற்றி முதல்ல எடுத்தோம்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவத்தில் 4 கிரகங்களுடைய தொடர்பு இருந்து அங்கிருந்து 7ஆம் பாவத்திற்கு ஒவ்வொன்றாக வரப்போகிறது. இப்படி வர சமயத்தில் மாதம் தொடங்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பின்னோக்கி மீண்டும் ராசிக்கு வரப்போகிறார். ஒரு நல்ல கிரகம், அதாவது பொதுவான நல்ல கிரகம், இயற்கை சுப கிரகம், நைசார்கிக சுபர் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை அசுபர்னு இருப்பாங்க. இது தாண்டி நமக்கு, அதாவது இப்போ உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்னு இருக்கும், தீமை செய்யக்கூடிய கிரகங்கள்னு இருக்கும். அப்போ ராசி ரீதியாக பார்க்கும்போது இந்த குரு உங்கள் ராசியை விட்டு வெளில போயிட்டார், மீண்டும் திரும்ப ராசிக்கு வரார். அதனால் கட்டாயம் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். இது எப்படி சொல்லலாம்னா, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்கன்றதை நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோன்னு சொன்னால், எப்படிப்பட்ட உடலுபாதை இருந்தாலும் அதற்கு வைத்தியம் கிடைக்கும். ஏதாவது உடலுபாதை இருந்ததுன்னா ஆரம்பத்திலேயே தெரியப்படுத்திவிடும். தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சு சீக்கிரமாக க்யூர் ஆகிடுவீங்க. ரெக்கவரி டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது. உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தெரிய வந்துடும். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் அது நல்லபடியாக கிடைச்சிடும். அது உங்களுக்கு ஒர்க் பண்ணும், அது நல்லா உங்களுக்கு செட் ஆகும். அந்த வைத்திய முறை உங்களுக்கு மிகச்சிறப்பாக கை கொடுக்கும். அதனால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். குரு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நம்ம சுயமாக இருக்கிறதுன்றது அர்த்தம். குருன்னு சொன்னால் நிறைய பணம் கொடுப்பாரு, அவர் குழந்தைங்களுக்கான ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த வரிசையில் கௌரவத்திற்கான ஒருத்தர் குரு. எவர் ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு பலமாக இருக்காரோ அவர் நல்ல சுய கௌரவம் பார்ப்பார். அவருடைய கௌரவத்தை எதற்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டார். அதனாலேயே கூட அவர் கொஞ்சம் குறைவாக பொருளை ஈட்டுவார். எவர் ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு அந்த அளவிற்கு பலமாக இல்லையோ அவர் அந்த சுய கௌரவம்லாம் பார்க்க மாட்டார். யார் என்ன நினச்சிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வேலை நடந்தால் போகிறோம், எனக்கு பணம் வந்தால் போகிறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதனால் குருவை வைத்து நம்ம இது போல் நிறைய விஷயங்களை தீர்மானிக்கலாம். ஒவ்வொரு கிரகத்தை வச்சும் தீர்மானிக்கலாம். அந்த குரு கௌரவமாக உங்களை இருக்க வைப்பார்னு சொன்னால் என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப முடியலன்னா மற்றவங்களை ஹெல்ப் கேட்கணும்ல. அப்போ அதுக்கே நம்ம இறங்கி தானே போகிறோம். அது ஒரு வாட்டின்னா பரவாயில்ல, அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கும். அல்லது மற்றவங்களை சார்ந்தே டிபெண்ட் பண்ணியே இருக்கோன்னு சொன்னால் அப்போது நம்முடைய சுய கௌரவம் பாதிக்கப்படும். விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய நோயுற்றவர்களை பல ஆண்டு காலம் வச்சு பார்த்துக்கக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அப்படி பார்த்துக்கிட்டாலும் அப்படி நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்ம இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறோமே, இவ்வளோ கஷ்டம் வைக்கிறோமே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். ரொம்ப சின்னதாக பிரச்சனை இருக்கக்கூடியதுலேருந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய வரைக்கும் உடலில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சரியாக போகிறது. நோய் தீரும் மாதம், வைத்தியம் செய்து கொள்ளலாம், நல்ல வைத்தியர் கிடைப்பார், நல்ல மருந்து, நல்ல மருத்துவம், நல்ல சிகிச்சை முறை உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும். இதற்கு உங்களுக்கு விடுப்பு கிடைக்கலன்னு சொன்னால் விடுப்பு கிடச்சி உடம்பு பார்த்துப்பீங்க, லீவ் எடுத்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துப்பீங்க. இதுக்கு பணம் தான் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பணம் வரும். அதுபோல் நம்ம போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது குழந்தைங்கள அல்லது பெற்றோரை பார்த்துக்கிறதுக்கு சிரமமாக இருக்குமே அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒருத்தர் கிடைப்பார். இப்படியாக இந்த மாதம் ஆரோக்கியம் மேம்படும். ரெண்டாவது, யாரெல்லாம் கடன் வேணும்னு நினைக்கிறீங்களோ கடன் கிடைக்கும்.
கடன் வாங்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். கடன் வாங்கிறதுன்னு சொல்லும்போது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் கடனாளிகளாக தான் இருக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ. முன்னெல்லாம் பணம் இல்லாதவன் தான் கடன் வாங்குவான், அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவன் கடன் வாங்குவான். இப்போது காசே இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கடனை வாங்கி திருப்பி கட்டினா தான் என்னுடைய சிபில் ஸ்கோர் வந்து அதிகமாகும், அதனால நான் வந்து இது போல் கடனை வாங்கி திருப்பி கட்டிகிட்ருக்கேன். இல்லை, நான் இது போல் ஒரு கடன் வாங்கினா தான் நான் கட்டக்கூடிய வரி வந்து கொஞ்சம் குறையும், இதில் கணக்கு காமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒவ்வொருத்தரும் வந்து பணம் இருந்தும் கூட கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இருக்கிறது. இன்னமும் சொல்லப்போனால், ஒரு பொருளை போய் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஷோரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், முன்னெல்லாம் வந்து கேஷாக கொடுத்துட்டா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, விலை குறையும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பணமாக மொத்தமாக கொடுத்து வாங்கிறத விட நீங்கள் இதை போல் இஎம்ஐயில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு கடன்றது இப்போது ரொம்ப அவசியமான ஒன்றாக, தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதுபோல் கடன்லாம் வாங்கணுன்னா இந்த மாதம் உகந்த மாதம். அப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கடன் வேணும்னு சொன்னால் இந்த மாதத்தில் முயற்சிக்கலாம். எந்த மாதிரி கடன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று கல்வி கடன், எஜுகேஷ்னல் லோன். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க, அவங்க பேரில் ஒரு கல்வி கடன் வாங்கி அவங்கள படிக்க வைக்கிறது உயர் கல்விக்காக. இதை வந்து நீங்கள் செய்யலாம். 2வது உங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கடன், பிஸ்னஸ் லோன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணலாம். 3வது எனக்கு வந்து உடலில் பிரச்சனை இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக பணம் தேவை, அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்னோடய பர்சனலுக்காக கடன் அப்படின்னு சொல்லி வாங்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம். அப்போ இந்த மாதத்தில் கடன் வாங்கலாம். கடன் வாங்கினா எதுக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த வேலை நல்லபடியாக நடக்கும், அந்த கடனையும் உங்களால் அடைச்சிட முடியும். இதெல்லாம் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு பலன்களாக இருக்கிறது. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது எது அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் இடத்திற்கு நிறைய கிரகங்கள் வரும். 6ஆம் பாவத்திலிருந்து ஒவ்வொன்றாக 7ஆம் இடத்திற்கு சூரியன், அப்புறம் செவ்வாய், சுக்கிரன், கடைசியாக புதன் வந்து இந்த மாதத்தில் கடைசி நாளில் வரார். 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் வந்து அது அப்படியே ராசிக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும். ராசியில் குரு இருப்பார். அப்போ 7ஆம் பாவத்தில் எப்போ 4 கிரகம் இருக்கிறதோ மற்றவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். மற்றவங்க உரிமை எடுத்துப்பாங்க, உங்கள் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஏதோ ஆதிக்கம் பண்ணுற மாதிரி, உங்களை அவங்க வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அது யாருன்றதை பாருங்கள். யார் வந்து உங்களை அதிகாரம் பண்ணுறாங்க, உரிமை எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். கட்டாயம் அது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க தான்னும் போது ஏற்றுக்கொள்ளுங்க. 7ஆம் பாவத்தில் கிரகங்கள் வர்றதுனால மற்றவங்களிடத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து பிரச்சனையை தராது, நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக இந்த வழிபாடு வந்து நீங்கள் ஒரு முறை ஒரு வாரத்திலே நம்ம செய்யணும்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி போய் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது எஃபெக்டிவாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பார்க்கணும். அது என்னென்னா, நீங்கள் வந்து துளசியை வந்து மாலையாக வாங்கிக்கணும். துளசி மாலையை வாங்கிக்கணும். அதை வந்து பெருமாளுக்கு போய் சாத்தணும். பெருமாளுக்கு அந்த மாலையை வந்து சூடணும், மாலையை சாட்டணும். இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக வந்து ஏகாதசி அன்னைக்கு போனால் பெருமாள் கோயிலில் ரொம்ப நிறைய பக்த கோடிகள் இருப்பாங்க, நிறைய மாலைகள் அவருக்கு வந்து சாற்றப்பட்டு இருக்கும். சிரவணத்தன்னைக்கும் கூட நிறைய பேர் போய் வழிபாடு செய்கிறாங்க, சனிக்கிழமையில் வழிபாடு செய்கிறாங்க. அதுபோல் புதன்கிழமை அன்றைக்கு பெருமாளை காலையில் நடை திறக்கும் போதே போய் நீங்கள் பார்த்து அவருக்கு வந்து மாலை சாட்டணும். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செய்தீங்க அப்படின்னு சொன்னால், கடன் பிரச்சனை இருந்தாலும், நோய் நொடி இருந்தாலும், மற்றவங்களோட உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அனைத்தும் சுமூகமாக சரியாகும். நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களால இருக்க முடியும்.